மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளிகள் மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவர்கள் எழுதக்கூடிய என்எம்எம்எஸ் தேர்வில் வெற்றி பெற்று அரசின் உதவித்தொகையை பெற தகுதி வாய்ந்த மாணவர்களின் பட்டியலை அரசு தேர்வுகள் துறை இயக்ககமானது நேற்று முன்தினம், அதாவது மார்ச் 15ஆம் தேதி வெளியிட்டது. இந்த பட்டியலில் மாணவர்கள் எப்படியெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள், எந்தெந்த வழிமுறையில் பின்பற்றி மாணவர்களை தேர்வு செய்கிறார்கள், ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்பதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. என்எம்எம்எஸ் 2026 தேர்வு நடைபெற்ற தேதி ஜனவரி 10. மதிப்பெண்கள் வெளியிட்ட தேதி எப்போதுமே பட்டியல் வெளிவந்துடும், அதுலேயே நம்ம மதிப்பெண்கள் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா முதல்ல இண்டிவிஜுவல்ஸோட மார்க்ஸ் வெளியிட்டாங்க. டிஜிஇ வெப்சைட்டில் அவங்களோட ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை வச்சு இண்டிவிஜுவலோடைய மார்க்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, அந்த மாணவருடைய பெயர், அந்த ஆங்கில எழுத்துக்கள்லாம் சரியாக இருக்கா, கம்யூனிட்டி சரியாக இருக்கா, மாணவருடைய பிறந்த தேதி, இந்த மூன்றும் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை தவறாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மெயில் பண்ணி அதை திருத்திக்க முடியும். அதுக்காக கால அவகாசமும் அரசு தேர்வுகள் இயக்ககம் கொடுத்திருந்தது. அதுக்கப்புறம்தான் உதவித்தொகைக்கு தகுதி வாய்ந்த மாணவர்களின் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. தேர்வு நடைபெற்ற தேதி ஜனவரி 10, மதிப்பெண்கள் வெளியிட்ட தேதி பிப்ரவரி 18, ஸ்காலர்ஷிப்புக்கு செலக்டட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வெளியிட்டது மார்ச் 15. தேர்ச்சி மதிப்பெண்கள், பாஸ் அப்படிங்கிறது வேறு, ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது வேறு. இப்போ தேர்ச்சி மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படின்னா, கேட்டகிரி வைஸாக மதிப்பெண்கள் இருக்குது. அதாவது பிசி, பிசிஎம், அதாவது முஸ்லீம்ஸ், எம்பிசி, டிஎன்சி மாணவர்களுக்கு மேட் மற்றும் சேட் ஆகியவற்றின் மதிப்புகளின் கூடுதல் 72 ஆகவும், கூடுதல் தான், மேட்டுக்கு இவ்வளோ சேட்டுக்கு இவ்வளோன்னா இல்லை. ஒரு 2 இயர்ஸ் பேக் அப்படி இருந்துச்சு. மேட்டில் 36, சேட்டில் 36 கம்பல்சரி எடுத்துருக்கணும் அப்படின்னு இருந்தது. ஆனால் சென்ற வருடமும், அதாவது என்எம்எம்எஸ் 2025, இந்த வருடம் என்எம்எம்எஸ் 2026, இதில் வந்து பார்த்திங்கன்னா மேட் சேட் ஆகிய மதிப்பெண்களின் கூடுதல் 72 இருக்கணும். ஷெட்யூல்டு கம்யூனிட்டி மாணவர்கள், அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மாணவர்களுக்கு மேட் மற்றும் சேட் ஆகியவற்றின் மதிப்பெண்களின் கூடுதல் 58 இருந்துச்சுன்னா அவங்க பாஸ் அப்படின்னு அர்த்தம். ஆனால் கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப் 48,000 வாங்கிறதுக்கு இந்த தேர்ச்சி மதிப்பெண்கள் கண்டிப்பாக பத்தாது. அதுதான் அந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் மொத்தமாக 6,695 மாணவர்கள் உதவித்தொகைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க ஒவ்வொரு வருடமும். மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம். கடந்த 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா மதிப்பெண்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. தமிழ்நாடு அரசு தற்போது நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் இந்த 6,695 மாணவர்களையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இடஒதுக்கீடு அப்படின்னா இந்த 69% அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் கேட்டகரியில் 31%, அதாவது 6,695 அப்படிங்கிறது மொத்த சீட்டு. அதில் 31% அப்படிங்கிறது 2,075. இப்போ 2,075 மாணவர்கள் ஜென்ரல் கேட்டகரியில் செலக்ட் பண்ணுவாங்க. பிசி கேட்டகரியில் 30%, அதுலேயே பிசிஎம் உள்ளொதுக்கீடு, அந்த 30க்குள்ளேயே 3.5 அப்படிங்கிறது இருக்கும். இப்போ பிசி மாணவர்களுக்கு 26.5%. அதில் எத்தனை மாணவர்கள் தேர்வு செய்யப்படுறாங்கன்னா 1,774 மாணவர்கள் இந்த கேட்டகரியில் செலக்ட் பண்ணுவாங்க. பிசிஎம் கேட்டகரியில் 234 மாணவர்கள் செலக்ட் பண்ணுவாங்க. எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியில் 20% இடஒதுக்கீடு இருக்குது. இப்போ 6,695 20% அப்படிங்கிறது 1,339 மாணவர்கள். எஸ்சி கம்யூனிட்டியில் 18% இடஒதுக்கீடு, அதுலேயே எஸ்சிஏல 3, 18க்குள்ளே 3 இருக்குது. அந்த 3% கண்டிப்பாக எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு தான் கொடுத்தாகணும். 1005 மாணவர்கள் எஸ்சி கம்யூனிட்டிலையும், எஸ்சிஏ கம்யூனிட்டியில் 201 மாணவர்களும் தேர்வு செய்யப்படுவர். எஸ்டி கேட்டகரியில் 1% மாணவர்கள்,
அதாவது 67 மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவர். அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் 4% டிசபிலிட்டி, அதாவது பிடபிள்யூடி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்க. இப்போ பொது கேட்டகரியில் 2075 மாணவர்கள் தேர்வு செஞ்சாங்கன்னா அதில் கண்டிப்பாக 83 மாணவர்கள் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் 4 மாணவர்கள் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். நாம் தான் அப்ளை பண்ணும்போது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஒருவேளை நம்ம ஸ்கூலில் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ மொத்தமாக 6695 மாணவர்களில் 4% அப்படிங்கும்போது டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் 268 மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படுது. அடுத்தது, இந்த வருடம் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருந்தவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகரியில் 180 மார்க்லேருந்து 113 மார்க் எடுத்த மாணவர்கள் எல்லாருமே ஜென்ரல் கேட்டகரியிலேயே செலக்ட் ஆகிட்டாங்க. இது சென்ற வருடத்தை விட 5 மதிப்பெண்கள் அதிகம். நம்ம லாஸ்ட் இயர் கூட கம்பேர் பண்ணியிருக்கோம். இந்த கேட்டகரியில் மட்டும் செலக்ட் பண்ண மாணவர்கள் 2075 மாணவர்கள். டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் 83 பேர். இந்த 2075க்குள்ளே இந்த 83 இருக்குது. அடுத்து பிசி கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா 113 மார்க்லேருந்து 101 மார்க் எடுத்த மாணவர்கள் வரைக்கும் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. சென்ற வருடத்தில் 97 மார்க் வரைக்குமே ஸ்காலர்ஷிப் கிடைச்சிது. இப்போ இந்த வருஷம் 4 மதிப்பெண்கள் அதிகமாகிருக்கு. பிசி கேட்டகரியில் 1774 ஸ்டூடெண்ட்ஸ். இதே கேட்டகரியில் வர டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் 30 பேர். 1774க்குள்ளே இந்த 30 இருக்குது. ஒருவேளை ஒரு 4-5 மாணவர்கள் 101 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாங்கன்னா அந்த மாணவர்களுக்கு எப்படி பீரியாரிட்டி கொடுப்பாங்கன்னா டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் யார் சீனியரோ அவங்க தான் முன்னாடி வருவாங்க. இப்போ 101 மதிப்பெண்கள் எடுத்ததுலேயே ஒரு 3 பேர் செலக்ட் ஆகிருக்கலாம், 2 பேர் செலக்ட் ஆகாமல் கூட இருந்திருக்கலாம். அது என்ன காரணம்னா இந்த 1774 அதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். பிசிஎம் முஸ்லீம் கேட்டகரியில் 102 மார்க் வரைக்குமே ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள். சென்ற வருடத்தை விட இந்த வருடத்தில் 5 மதிப்பெண்கள் அதிகம். இந்த கேட்டகரியில் மொத்தம் 234 மாணவர்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர். எம்பிசி கேட்டகரியில் 113 மார்க்லேருந்து 99 மார்க் வரைக்குமே ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு. சென்ற வருடத்தை விட கட் ஆஃப் மார்க் 3 மதிப்பெண்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த கேட்டகரியில் 1339 மாணவர்கள் செலக்ட் செஞ்சுருக்காங்க. டிசபிலிட்டி கேட்டகரியில் 21 பேர். எஸ்சி கம்யூனிட்டியில் 113 மார்க்லேருந்து 95 மதிப்பெண்கள் எடுத்த வரைக்குமே ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. சென்ற வருடத்தை விட ஒரு 3 மதிப்பெண்கள் இந்த டைம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிசபிலிட்டி மாணவர்கள் 41 பேரையும் சேர்த்து. எஸ்சிஏ கேட்டகரியில் 113 மார்க்லேருந்து 91 மார்க் வரைக்குமே ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு. சென்ற வருட கட் ஆஃப் மார்க்கை விட 1 மார்க் அதிகம். சென்ற வருடத்தில் 108லேருந்து 90 வரைக்கும் எடுத்திருந்தால் ஸ்காலர்ஷிப் கிடச்சிருந்தது. இந்த வருஷம் 1 மதிப்பெண் அதிகமாயிருக்கு. இந்த கேட்டகரியில் 201 மாணவர்கள் உதவித்தொகை பெற தகுதியானவர்களாக பட்டியலில் இடம்பெற்றுள்ளார்கள். டிசபிலிட்டி மாணவர்கள் 8 பேர். எஸ்டி கேட்டகரி மாணவர்களுக்கு 113 மார்க்லேருந்து 93 மார்க் வரைக்குமே ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு. சென்ற வருட கட் ஆஃபை விட 1 மதிப்பெண் அதிகம். இந்த கேட்டகரியில் மொத்தம் 67 மாணவர்கள். டிசபிலிட்டி பிரிவில் வர இந்த 3 மாணவர்களையும் சேர்த்து ஆக மொத்தம் 6695 மாணவர்கள் செலக்ட் செஞ்சுருக்காங்க. இதில் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் 188 பேர். இந்த டிசபிலிட்டி கேட்டகரியில் வர 188 மாணவர்களையும் எப்படி செலக்ட் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இதுலேயும் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியில் எப்படி பிரிச்சிருக்காங்க, அந்த 83 மாணவர்களை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா பிஹெச் அந்த விசன் பார்வையற்றவர் அப்படிங்கிற கேட்டகரியில் 16 மாணவர்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராக்கெட்டில் 132 to 58ன்னு போட்டிருக்கேன். அதாவது முதல் மாணவருடைய மதிப்பெண் 132, அந்த 16வது மாணவர் எடுத்த மதிப்பெண் 58. இப்போ 58 எடுத்தால் கூட ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு. பிஹெச்ஹெச்ஐ அதாவது ஹியரிங் இம்பேக்ட் காது கேளாதோர்,
அந்த கேட்டகரியில் 8 மாணவர்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் மாணவருடைய மதிப்பெண் 126, 8வது மாணவருடைய மதிப்பெண் 61. PHLD, எல்டினா லோகோ மோட்டார் டிசபிலிட்டி, உடல் இயக்க குறைபாடு. அதில் 21 மாணவர்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் மாணவர் 121, 21வது மாணவர் 85 மதிப்பெண்கள். அடுத்தது MI கேட்டகரியில் 20 மாணவர்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் மாணவர் பாருங்கள் 135 மதிப்பெண்களும், 20வது மாணவர் 88 மதிப்பெண்களும் எடுத்திருக்காங்க. PH கேட்டகரியில் 18 மாணவர்கள், அவங்களுடைய மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 87லேருந்து 81 வரைக்கும். ஆக மொத்தம் ஜென்ரல் கேட்டகரியில் PWD ஸ்டூடெண்ட்ஸ் 83 பேர். அடுத்தது BC கேட்டகரியில் லோகோமோட்டார் பிரிவில் 13 மாணவர்கள், 79 மதிப்பெண்களிலிருந்து 72 மதிப்பெண்கள் எடுத்த வரைக்குமே ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு. MI கேட்டகரியில் 17 மாணவர்கள், 80 மார்க்லேருந்து 72 வரைக்கும். ஆக மொத்தம் BC கேட்டகரியில் PWD ஸ்டூடெண்ட்ஸ் 30 பேருக்கு NMMS ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு. BCM கேட்டகரியில் 2 பேர் தான். லோகோமோட்டார் பிரிவில் ஒரு மாணவர், அவருடைய மதிப்பெண் 74. MI பிரிவில் ஒரு மாணவர், அவருடைய மதிப்பெண் 72. ஆக மொத்தம் 2 பேர். MBC கேட்டகரியில் மொத்தமாக 21 மாணவர்கள், அதில் லோகோமோட்டார் பிரிவில் 9 மாணவர்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய மதிப்பெண் 78 to 72 இருக்குது. MI கேட்டகரியில் 12 மாணவர்கள், 80 to 72 மதிப்பெண். அடுத்து SC கேட்டகரியில் லோகோமோட்டார் பிரிவில் 3 ஸ்டூடெண்ட்ஸ், 78 to 59 மதிப்பெண்கள். அதாவது 59 மதிப்பெண் டோட்டல் எடுத்தவங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு SCA கம்யூனிட்டியில் லோகோமோட்டார் பிரிவில். அடுத்தது MI பிரிவில் ஒரு மாணவர், அந்த மாணவருடைய மதிப்பெண் 67. PH கேட்டகரியில் 4 பேர், அவங்களுடைய மதிப்பெண் 61 to 59. ஆக மொத்தம் 8 மாணவர்கள். ST கேட்டகரியில் 3 பேர் இதில் வர்றாங்க. அதில் லோகோமோட்டார் டிசபிலிட்டி கேட்டகரியில் 2 பேர், அந்த 2 பேர்த்தோட மதிப்பெண்கள் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன், 81, 68. அடுத்து PH கேட்டகரியில் ஒரு மாணவர், அந்த மாணவருடைய மதிப்பெண் 66. ஆக மொத்தம் 3 பேர். மொத்தமாக PWD கேட்டகரியில் செலக்ட் பண்ண 188 மாணவர்களும் எந்த கேட்டகரியில் எந்த டிசபிலிட்டி பிரிவின் அடிப்படையில் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். இது இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் தான், ஒவ்வொரு வருஷமும் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. இது வரைக்கும் NMMS 2026 கட் ஆஃப் மார்க்ஸோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்த்துட்டோம். பாஸ் ஆகிற மதிப்பெண்கள் வேறு, ஸ்காலர்ஷிப் அப்படின்னா அதுக்கு வேறு மதிப்பெண்கள் அப்படிங்கிறது மாணவர்கள் கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிருப்பீங்க. ஒவ்வொரு வருடமும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு படிங்க. கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெற்று ஸ்காலர்ஷிப்பும் வாங்கிடலாம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.